பிரெயின் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து அவங்களுடைய செயல் முறைப்படுத்தும் பொழுது அந்த செயல் மூலமாக அவங்களுடைய இயல்புத்தன்மை பெருசாகிட்டே இருக்கும். அதாவது மூளையினுடைய நெகிழ்வுத்தன்மை அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ வந்து தொடர்ந்து வந்து கற்றலில் வந்து லேர்னிங் இன்டெலிஜென்ஸுங்கிற மைண்ட் செட் நாலேஜ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே வந்து தொடர்ந்து வந்து அந்த லேர்னிங் இன்டெலிஜென்சியில் எங்களுடைய அப்ரோச்சில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகிடும். அதுதான் எங்களுடைய முக்கியமான விஷயம். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள தயாராக இருத்தல், கற்றுக்கொள்ள தகவமைத்துக் கொள்ளுதல், இதை வந்து பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோலாஜிக்கல் டெர்மினாலஜியில் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து சைக்கலாஜிக்கல் டெர்மினாலஜியில் காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். ஒருவர் வந்து அது மாணவராக இருக்கலாம் அல்லது வேலைக்கு செல்வராக இருக்கலாம். ஒரு திறனை கற்றுக்கொள்ள தகமித்து கொண்டு விருப்பத்தோடு செயல்படுகிறார் என்றால் அவருடைய மனதில் உள்ள அறிவும், அதாவது மனதை இயக்கக்கூடிய அறிவும் உடலை இயக்கக்கூடிய மூளையும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்று அர்த்தம். இன்றைக்கி வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உடனே அவங்க வந்து எல்லாம் எனக்கு தெரியும்பாங்க. அப்போ அவர்கள் வந்து கற்றுக்கொள்ள விரும்பவில்லை அல்லது கற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய மனம் என்கின்ற அறிவு, அதே போல் அவர்களுடைய உடலை இயக்கக்கூடிய மூளையும் இறுக்கத்தன்மையோடு இருக்கிறது என்று பொருள். நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். கிராமத்தில் பேசல அவங்களுடைய மனசு என்ன கல்லா, அவங்களுடைய மூளை என்ன கல்லா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தளவுக்கு இறுக்கத்தன்மையோடைய இருக்கக்கூடியது தான் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி என்கின்ற நெகிழ்வுத்தன்மை குறைந்து விட்டது என்று பொருள். ஆகவே புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுதலும் அதில் ஆர்வமாக இருத்தலும் தன்னுடைய வெறுப்புக்கு அப்பால் வந்து வாழ்வியல் திறனை கற்றுக்கொள்வது தான் இந்த பிரெயின் பிளாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய மூளை சார்ந்த நெகிழ்வுத்தன்மையும், காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையும். பலர் வந்து எல்லாமே எனக்கு தெரியும், நான் யார்கிட்ட வந்து எந்த விதமான ஆலோசனைக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது யார் ஒருவர் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக அறிவு சார்ந்த ஆலோசனை, இன்டெலிஜென்சி மென்டாரிங் என்பதை வெறுக்கிறார்களோ அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் பொருள். எப்படி ஒரு மருத்துவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அல்லது மருத்துவ ஆலோசனை பெறவில்லை என்று சொல்வது எப்படி வந்து அது உடல் ரீதியான பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுமோ, அதே மாதிரி வாழ்வாதாரத்தை உயர்த்த விரும்பாதவர்கள் அனைவரும் வாழ்வாதார பிரச்சனைகள் சிக்கிக்கொள்வார்கள் என்பதுதான் உலக இயல்பு. பலருக்கு வந்து அறிவு ஆலோசனை என்பது என்னென்றே தெரியாது. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், அறிவாளிக்கு ஆலோசனை, நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம். அதாவது மேல்தட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த செயல்நுட்ப நிபுணர்களின் அறிவாலோசனையை பெற தயங்குவதில்லை, அதை பெறுவதற்காக தேடுகிறார்கள். சாமானிய மக்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பார்வையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை வளர்த்தி கொள்ளாமல் ஒரே இடத்தில் நின்றுவிட்டு காலத்தையும் நேரத்தையும் குறை சொல்கிறார்கள். அப்படிங்கிறதான் இன்றைய உலகியல் சார்ந்த உண்மை. எங்களுடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங்கில் லேர்னிங் அனாலிசிஸ் லேர்னிங் லேப் மூலமாக அவர்களுடைய லேர்னிங் இஷ்யூஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறோம். இது இண்டிவிஜுவல் ப்ராசஸ் தானே தவிர இது கிளாஸ் ரூம் ப்ராட்டோக்கால் கிடையாது. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு பாட்டு நடத்துறது இல்லை. இந்த திறனை முழுமையாக நாங்கள் புரிந்து கொண்டு அந்த திறனை அதிகப்படுத்துகிறோம். நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் அப்படி. அதாவது வந்து திறன் அப்படிங்கிறது எப்படின்னா அது தொடர்ந்து குறைபாட்டை கண்டறிந்து நீக்கும் பொழுது தான் திறன் வந்து முழுமை வரும். இல்லைன்னா எல்லாமே தனக்கு என்ன தெரியுமோ அதுதான் திறன்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து என்னுடைய பையன்கிட்டயோ அல்லது பொண்ணுகிட்டயோ நீங்கள் செல்ஃபோனை கொடுத்தீங்கன்னா சார் அந்த செல்ஃபோனுக்கு உள்ளே போய் வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது திறன் கிடையாது. அந்த செல்ஃபோனை பார்த்து பழகி கொண்டது, இது பழக்கம் பேர், திறன் பேர் இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து என்னென்னா தங்களுடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலையுமே திறமையாக பார்க்குறாங்க. அது பழக்கம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. செல்ஃபோன் வந்து திறன் கிடையாது. செல்ஃபோனில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பையன் வந்து ஒரு
குறைஞ்ச படித்தவங்க 5வது 6வது படிக்கிற பையன் வந்து அவன் ஆப்பை கண்டுபிடிச்சு அவன் டெவலப் பண்ணி இன்டர்நேஷனல் டெவலப் கொண்டு போகிறான். இது திறன். ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒரு செல்ஃபோனை எடுத்து அதை ஆப்ரேட் பண்ணுறது திறன் நம்ம மக்கள் நினச்சி வச்சுருக்காங்கன்னா அப்போ திறன்கிறதுக்கு அர்த்தமே இவங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சு வச்சுட்டாங்களே தவிர உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியல. அதனால தான் மாணவர்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரோம். அது வந்து எங்களுடைய சர்வதேச கற்றல் அப்படிங்கிறத வந்து லேர்னிங் லேப் அனாலிசிஸ் மூலமாக. லேர்னிங் வேறு, மெமரி வேறு, கற்றுக்கொள்ளுதல் வேறு, நினைவு வைத்தல் வேறு. நினைவை திரும்ப அழைத்து அந்த நினைவில் உள்ளதை எழுதல் என்பது வேறு. பல பேருக்கு வந்து நினைவில் இருக்கு எழுத முடியாது. பல பேருக்கு வந்து எழுதுறது எல்லாமே வந்து இப்போ ஸ்கிப்பிங் ஃபில்லிங் சொல்லுவோம். ஒரு செய்தியில் இன்னொரு செய்திக்கு மாறிடுவாங்க, இல்லை ஒரு செய்தி விட்டுருவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று தெரிஞ்சு ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் பண்ணி தான் நாங்கள் மாற்றோம். அனாலிசிஸ்னால் பகுப்பாய்வுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த இயல்புத்தன்மை, அவங்களுடைய எபிஜெனட்டிக்கல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல். இன்றைக்கி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா அந்த குழந்தை படிக்கும்னு நாங்கள் நினைச்சிருக்காங்க. ஆனால் எல்லா வசதியும் இருக்கும்போது அந்த குழந்தைய அனுபவிக்கும். கஷ்டத்தில் இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். கஷ்டமே இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கல அதை என்ஜாய் பண்ணதை விரும்புவாங்க. அப்போ அதை மாத்திரம் தான் எங்களுடைய ப்ராசஸ் மைண்ட் செட் நாலேஜ் அப்படிங்கிற அப்ரோச்.